தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 11:12. புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நாவடக்கம் விவேகமுள்ளோரின் பண்பு என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், புத்திமானாய் உலகத்தில் வாழ்ந்து எவ்வித சிக்கலிலும் ஈடுபடாமல் சமாதானத்துடன் வாழ வேண்டுமானால் நம் வாயை அடக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாமும் அப்படி அமைதியாகத்தான் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். ஆனால் நம்மால் அப்படி வாழ முடியவில்லை. இப்படித்தானே நிறைய பேர் கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படியல்ல, புத்திமானாய் நீ வாழ வேண்டுமானால் உன் வாயை அடக்கித்தான் ஆள வேண்டும். அப்படி இல்லை என்றால் குதிரைக்கு கடிவாளம் போட்டு அதனுடைய கண்களை முகத்தை திருப்புவது போலத்தான் நாமும் கடிவாளம் போட்டால் எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் கடிவாளம் போட்டால்தான் அந்த குதிரையை அவர்கள் விருப்பப்படுகின்ற இடத்திற்கு திருப்ப முடியுமா? இப்படி நாமும் நம் வாயை அடக்காவிட்டால், நம் நாவை அடக்காவிட்டால் இப்படித்தான் நாம் கஷ்டத்திற்கு உள்ளாக வேண்டும். ஆகவே நம் வாயை அடக்க வேண்டும் என்று இன்று கர்த்தர் ஆலோசனை கூறுகிறார். பிரியமானவர்களே, அந்த 12ஆம் வசனத்தின் மேல் பகுதியில் மதிகெட்டவன் பிறரை அவமதிக்கிறான். இதில் மதிகெட்டாய் நடக்கிறவர்கள்தான் இஷ்டத்திற்கு பேசி அவர்கள் விளையாட்டாகவோ அல்லது சாதாரணமாகவோ பேசுவதனால் பிறர் கஷ்டப்படுகின்றார்கள். அதனால் சிக்கலுக்குள் மாட்டி அவதிப்படுகின்றார்கள். ஆகவே இந்த செய்தியை கர்த்தர் நமக்குதான் கூறுகின்றார். இதை கேட்டு இன்றிலிருந்து நாம் புத்திமானாய் வாழ்வோம், நாவை அடக்கிக் கொள்வோம். இதில் இயேசுவானவரை அவர்கள் கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடித்து கொண்டு செல்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கும் பொழுது நம் பரமபிதா இயேசு ஒரு பதிலும் கூறாமல் அமைதியாக இருக்கின்றார். காரணம் என்ன? ஒரு சில இடங்களில் நாம் புத்திமானாய் வாழ வேண்டுமானால் நம் நாவை அடக்கத்தான் வேண்டும் என்று நம் இயேசு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் நம் நாவை அடக்கி வாழ்வோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நாங்கள் புத்திமானாய் வாழ வேண்டுமானால் எங்கள் வாயை நாவை அடக்க வேண்டும், அடக்கித்தான் தீர வேண்டும், அதற்கு பயிற்சியாவது எடுத்து அடக்க வேண்டும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இன்றிலிருந்து கொடுமானவரை எங்கள் வாயை எங்கள் நாவை அடக்குவோம் என்று பிரதிஜ்ஞை செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நாவை வாயை பாதுகாத்து கொள்ள அடக்க கிருபை தாங்க. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நீங்க தான் கிருபை தாங்க. அதன் மூலம் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை புரிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.